நாமத்தை நம்பி இருக்கிறியா? நாமத்தை மாத்திரம் நம்பி இருக்கிறியா? நான் சொல்றேன், உன்னுடைய முன்னேற்றத்தை, உனக்கு தேவன் நிர்ணயித்து வைத்த காரியத்தை கத்த நின்னு நிறைவேற்றுவார். அந்த நாமம் ஜெயம் எடுத்த நாமம். அந்த நாமத்துல விடுதலை உண்டு. அந்த நாமத்துல தெய்வீக சுகம் உண்டு. அந்த நாமத்துல ரட்சிப்பு உண்டு. ஆமென் சொல்லி ஆர்ப்பரி. இயேசுவின் நாமத்தினாலே அந்த நாமத்துல வாழ்வு உண்டு. அந்த நாமத்தினாலே பெருக்கம் உண்டு. நெருக்கப்பட்டு கிடந்த போதும் அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் பெருக்கத்தில் கொண்டு வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்கள் வாய்க்கப்படல, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், காரியம் வாய்ப்பதற்கென்று நமக்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படலைங்க. நம்முடைய காரியம் இன்னைக்கு வாய்க்கப்படணும். ஏன் தெரியுமா? நான் ரதத்திய குதிரையும் நம்பல, இயேசு என்கிற நாமத்தை மாத்திரமே நம்பி இருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம்